எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி 2 பேருக்குமே வெஜ்ஜு பிடிக்கவே செய்யாது. அதனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு சமைக்க மாட்டோம். நேத்தைக்கு திருகார்த்திகை அதனால் வேறு வழியே இல்லை, வெஜ்ஜு தான் சமைச்சாகணுங்கிறனால சாம்பார் வச்சுட்டு கூடால கத்திரிக்காய், வழுதனங்காய், வாழைக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை ஃப்ரை பண்ணிட்டேன். ஈவினிங் வந்துட்டு அப்பம் செய்யணும், அதனால் அதுக்கு பச்சரிசியுமே ஊற போட்டு வச்சுருந்தேன். நம்ம சேனலில் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற இடத்த நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் அதை காமிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு மழை ரொம்ப இல்லைங்க, வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. ஈவினிங் வந்து விளக்கு வைக்கணும் பார்த்தீங்களா, அதனால் எல்லா விளக்கையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி காய வச்சுருந்தேன். அதான் ட்ரை ஆகிட்டு இருக்கு. எல்லா வீட்லேயும் வச்சுருப்பீங்க விளக்கெல்லாம் சூப்பராக வச்சு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுறதுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் இந்த கவுண்டர் டாப் மேலே கார் ஓட்டுறதுலேயே என் பையனுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியலை. சமைச்சு முடிச்ச அப்புறம் வந்து கிச்சன் வந்து கேவலமாக தான் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணணும். அது மாதிரி கிச்சனில் இன்னொரு சைடு வந்து இப்போ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா டப்பாலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் விளாக் காமிக்கும்போது இந்த சைட்லலாம் மேக்ஸிமம் எந்த பொருளுமே இருக்காது. ஆனால் வந்துட்டு இப்போது பேக்கிங்க்கான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நிறைய இடத்த அதுவே அடைச்சி வச்சுட்டு, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி மல்லிக்கீரையை அதிகமாக போட்டோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஃபைனல் டச்சுக்கு நல்லா சூடாக இருக்கிற சாப்பாடில் பருப்பு பொடியும் நெய்யும் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இது நான் வீட்டில் ரெடி பண்ணதில்லை, வெளியே தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அக்கா கிட்டே வாங்குவேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் எப்போவுமே தீர அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. பருப்பு பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ஒருக்கா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவுமே வாங்குவீங்க. அப்படியே நான் வந்துட்டு அப்பம் செய்கிறதுக்குமே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து சர்க்கரையில் கருப்பட்டி வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இங்கே நாகர்கோயிலில் மேக்ஸிமம் இந்த பலகாரம்லாம் பண்ணும்போது கருப்பட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு டேஸ்ட்டுமே இந்த கருப்பட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துகிறேன், ஏன்னா 6 மணிக்கு கரெக்டாக விளக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா கடகடன்னு வேலை செய்துட்டு இருந்தேன். இதுவுமே இந்த அப்பவுமே செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துங்க, வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருந்து. கொழுக்கட்டையுமே ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் அரிசி மாவு வச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதோ கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலீஃப் ஆச்சுது, எப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதுன்னு. உங்கள் வீட்டில் திருகார்த்திகை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.